லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இன்றைக்கு புக் லைஃப் டிவைன்ல புக் 2 அதில் சாப்டர் 9 புதியதாக துவங்க உள்ளோம். அதன் தலைப்பு மெமரி, ஈகோ அண்ட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதற்கு முந்தைய சாப்டர் நாம் முழுவதுமாக பார்த்தோம். அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மெமரி, செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ். அதுல இறுதியாக என்ன பார்த்தோம் என்றால், இந்த நாம் இருக்கும் இந்த நிலை, இந்த இக்னோரன்ஸ். இந்த இக்னோரன்ஸ் என்பது ஒரு இடைப்பட்ட நிலையாக காணப்படுகின்றது. காலத்தை கடந்த இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் காலத்திற்கு உட்பட்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, அந்த அறியாமை, இந்த இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ், அந்த பன்மையில் இருந்து கொண்டு அந்த ஒருமை பின்புலத்தில் இருந்த போதும் அந்த ஒருமை குறித்த முற்றிலும் ஒரு அறியாமையில் இருப்பது போல ஒரு தோற்றத்தை அது மேற்கொண்டுள்ளது என்று பார்த்தோம். ஆகையினால் என்ன பகவான் அங்கு கூறியிருந்தார் என்றால், ignorance is only a utilization of the being's self-knowledge, which is beyond time, so as to make it valuable for time experience and valid for time activity. இந்த காலத்திற்கு உட்பட்டு நடைபெறும் செயல்பாட்டில் அறியாமை என்பதன் மூலம்தான் அந்த அனைத்தையும் சர்வ ஞானத்தை தன்னுள்ளே கொண்டுள்ள அந்த பரம்பொருள் அந்த அறியாமை என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன பகவான் அங்கு கூறியிருந்தார் என்றால், இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெளிப்புற தோற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இட் இஸ் an external form. அதன் மூலமாக அந்த சாஸ்வதமான அந்த பரம்பொருளினுடைய அந்த ஞானம் தன்னை காலம் சம்பந்தப்பட்ட அனுபவங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. எப்படி? அறியாமையின் மூலமாக ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆகையினால் இந்த அறியாமை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு அம்சமாகவோ அல்லது ஆதியும் அந்தமமான அம்சமாகவோ கிடையாது. ஒரு காலத்திற்காக அந்த பரம்பொருள் வேண்டுமென்றே தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிலை. இதுதான் பகவான் கூறக்கூடிய கருத்து. அதே போல பகவான் வேறு ஒரு கருத்தையும் கூறுகின்றார். நாம் அனைவருமே எந்த தளத்தில் இயங்குகின்றோம் என்றால், நம்முடைய மேற்புற மனோதளத்தில் தான் இயங்குகின்றோம். We live in our surface mental being. இந்த சர்ஃபேஸ் மென்டல் பீயிங் அப்படிங்கிறது முற்றிலும் அறியாமை சார்ந்ததாகத்தான் நமக்கு காணப்படுகின்றது. அதில் இருந்து கொண்டு நம் ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உண்மையான சொரூபத்தை முற்றிலும் நம்மால் உணர முடிவது இல்லை. So all of us living in our surface being.
அப்படி என்றால் மனிதர்கள் அனைவருடைய வாழ்வுமே ஒரு அறியாமைக்குட்பட்ட வாழ்வாகவும், அந்த பரம்பொருளினுடைய அந்த சச்சிதானந்தத்தினுடைய அம்சத்திற்கு முற்றிலும் ஒரு மாறுபட்ட அம்சமாகவும் காணப்படுகின்றதா என்றால் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய மேற்புற மனதில் வாழலாம். He lives in his surface mental being. நிச்சயமாக அதன் காரணமாக அவன் அறியாமையில் தான் இருக்கின்றான். அந்த ஒரே காரணத்திற்காக அந்த மனிதன் என்பவன் அந்த பரம்பொருளினுடைய அம்சத்தில் இருந்து முற்றிலும் விலகி இருக்கின்றான் என்று கூற முடியுமா என்றால் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால் பகவான் இங்கே ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். நாம் எதை மேற்புற மனோநிலை சர்ஃபேஸ் மென்டல் பீயிங் என்று கூறுகின்றோமோ அது உண்மையிலேயே என்னவென்றால் நம்முடைய ஆழ் ஜீவனில் உள்ள ஒரு சாஸ்வதமான அந்த செல்ஃப், ஆன்மன், டீப்பர் இட்டர்னல் செல்ஃப். அது என்ன செய்கின்றது என்றால் அது காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது, சாஸ்வதமான பொருளாக இருக்கின்றது. அது காலத்தில் ஈடுபட்டு ஒரு சாகச செயலில் ஈடுபடும் ஒரு அமைப்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இட் இஸ் த்ரோயிங் இட் செல்ஃப் அவுட் ஆஸ் அ அட்வென்ச்சரர் இன் டைம் அப்படிங்கிறார் பகவான். பகவான் வேறொரு அழகான சொற்கொளையும் உபயோகிக்கின்றார். எப்படி என்றால் இந்த காலத்திற்குட்பட்டு அறியாமையில் செயல்படும் அந்த செல்ஃப், அந்த ஆன்மன் என்பது எவ்வாறாக செயல்படுகின்றது என்றால் இட் இஸ் அ கேம்பிளர் அண்ட் ஸ்பெகுலேட்டர் இன் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறார். இப்ப இந்த வெளி உலகத்துல இந்த புற உலகில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது எப்படி அது ஒரு சாகச செயலில் ஈடுபடுவது போல் அது தன்னை காலத்திற்கு உட்பட்ட இயக்கங்களில் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இங்கு அவ்வாறு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அது கணக்கில் அடங்காத சாத்தியக்கூறுகளை எதிர்கொள்கின்றது. இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ், ஃபைனைட்டா இருக்கவே முடியாது. இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இங்க உலகத்தில் காணப்படுகின்றது. அதுல எப்படி அது செயல்படுகின்றது என்றால் இட் இஸ் அ கேம்பிளர் அண்ட் ஸ்பெகுலேட்டர். கேம்பிளர் அண்ட் ஸ்பெகுலேட்டர்னா என்ன அர்த்தம்? அடுத்த நிமிஷம் என்ன அதோடைய என்ன விளைவு என்பதை தெரியாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவது. ஒரு சூதாட்டக்காரனை போல, ஒரு ஊக வாணிபம் ஸ்பெகுலேட்டர் அவனை போல அந்த பரம்பொருள் முற்றிலும் அறியாமை என்கின்ற போர்வையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை எதிர்கொள்ளும் இந்த காலத்திற்கு உட்பட்ட இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இது பகவான் எதற்காக கூறுகின்றார் என்றால் இது எல்லாமே பரம்பொருளினுடைய அம்சமாகத்தான் இந்த நிலை காணப்படுகின்றது. பரம்பொருளினுடைய அம்சமாகத்தான் இந்த நிலை காணப்படுகின்றதை ஒழிய பரம்பொருளினுடைய அம்சத்திற்கு எதிரான நிலையாக இந்த உலகம் காணப்படுவது இல்லை. இது ஒரு தற்காலிகமான நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் லாஸ்ட் சாப்டர்ல அவ்வாறு தான் முடித்திருந்தார். ஏன்னா ஒரு கண்டினியூட்டிக்காக நான் இதை சொல்றேன். இந்த சாப்டர்ல பகவான் எதை குறிப்பிடுகின்றார் என்றார், நம் 3 விஷயங்களை குறிப்பிடுகின்றார். மெமரி, ஈகோ அண்ட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 விஷயங்களுமே எப்படி செயல்படுகின்றன, இவைகளுக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் அதற்கும் என்ன எத்தகைய உறவு இருக்கின்றது, இது குறித்தெல்லாம் பகவான் விளக்குகின்றார். அது ஒரு சாப்டருக்கு உள்ள போனாதான் ஆக்சுவலா நம்ம என்ன பகவான் கூறுகின்றார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு மேம்போக்காக நம்ம பார்த்தோம் என்றால் அது புரியாது. ஏனென்றால் அவர் இந்த சாப்டர்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயமுமே ஆழமாக சொல்கின்றார். அடிப்படையில பகவான் கூறுவது என்னவென்றால்
இந்த பாகுபாடு நம்ம செய்ய தேவையில்லை அப்படிங்கிறார். சர்ஃபேஸ் பர்சனாலிட்டி, உள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப், இவை இரண்டுமே தனித்தனியாக பிரித்து பார்க்கின்றோம் இல்லையா? அந்த தனித்தனியாக பிரித்து பார்ப்பது என்பது நம் மனதினுடைய ஒரு தவறான செயல் அப்படிங்கிறார். உண்மையிலேயே என்னவென்றால், எது நம்மளுடைய அந்த சர்ஃபேஸ் செல்ஃப் மேற்புற ஜீவனாக செயல்படுகின்றதோ, அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறாரு. இதுல எப்படி நம்ம அந்த ரியல் செல்ஃப் அது குறித்த ஞானத்தை எட்டுவது என்பது குறித்து தான் இந்த சாப்டர்ல பகவான் விளக்குகின்றார். நம்ம ஒவ்வொரு 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 ஆஸ்பெக்டாக படிக்கும் பொழுது இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஆகையில நம்ம மெல்ல மெல்ல உள்ள போகலாம். தென் ஆஸ் அண்ட் வென் வி கோ இன்சைட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ நம்ம பகவான் இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே பகவானுடைய அந்த லைவ் டிவைன்ல அவர் எப்பொழுதுமே அதனுடைய ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னரும் உபநிடதங்கள், ரிக்வேதம், அதில் இருந்தெல்லாம் சைட்டேஷன்ஸ் குறிப்பிடுவார். அதே போல இந்த சாப்டருக்கு ஒரு முன்னோடியாக பிரஷ்ன உபனிஷத், அதே போல மகோபனிஷத், அதுக்கப்புறம் ரிக்வேதம், இதுல இருந்து சைட்டேஷன்ஸ் குறிப்பிடுகின்றார். இந்த சைட்டேஷன்ஸ் நம்ம சைட்டேஷன்ஸ் படிச்சாலே நல்ல டீப்பா அந்த என்ன சைட்டேஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத நம்ம ஜஸ்ட் உள்ள வாங்கி கொண்டாலே இந்த சாப்டர்ல என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் பகவான் இந்த சைட்டேஷன்ஸ் கொடுக்கிறார். உபநிடதங்களிலும் ரிக்வேதத்திலிருந்தும் எதற்காக பகவான் சைட்டேஷன்ஸ் கொடுக்கின்றார் என்றால், என்ன கருத்தை கூறப்போகின்றாரோ அதனுடைய ஒரு சாராம்சம் இந்த மேற்கோள்களில் அடங்கியுள்ளது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நம்ம உள்ள போகலாம். அந்த வில் கோ டு த சைட்டேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் சைட்டேஷன் பிரஷ்ன உபனிஷத், அதுக்கு உள்ள போகலாம். Book 2, Chapter 9, Memory, Ego and Self-Experience. Prasna Upanishad 4.5. Here this God, the mind, in its dream experiences again and again what once was experienced, what has been seen and what has not been seen, what has been heard and what has not been heard, what has been experienced and what has not been experienced, what is and what is not. All it sees, it is all and sees. Mind. Even when we sleep and working faculties of the mind are withdrawn from the physical arena, the inner mind goes on functioning. It relives what was lived before in the physical world in the waking condition. Even what was not seen by the physical eye comes before it in dream. Even what was not heard by the physical ear is heard in this state where the inner mind is active. It has memory of what has been, but it is also experiences what has not been. Its vision is far-ranging. It is not confined to the physical range. Its sway extends over the subtler planes that are touched during the dream state. There it sees things that are not formed on the physical plane, but exist on the higher planes. Thank you, sir. Thank you. I'll explain. நாம் இதே புக் 2ல பார்ட் 1ல சாப்டர் 5, அதில் நம்ம சாப்டர் 5 என்ன பார்த்தோம் என்றால்,
த காஸ்மிக் இல்யூஷன், மைண்ட், ட்ரீம் அண்ட் ஹலூசினேஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் அது. த காஸ்மிக் இல்யூஷன், மைண்ட், ட்ரீம் அண்ட் ஹலூசினேஷன். அந்த இல்யூஷன் பத்தி சொல்லும் பொழுது, மனிதனுடைய மனதில் தோன்றக்கூடிய ட்ரீம்ஸ், அதே போல மனிதனுடைய மனதில் வரக்கூடிய அந்த ஹலூசினேஷன், காட்சி பிழைகள், இதனுடன் ஒப்பிட்டு இந்த உலகம் குறித்த அந்த மாயமான ஒரு தோற்றத்தை மாயாவாத தரப்பிலிருந்து கூறியிருந்தார்கள். அது உண்மையிலேயே நம்ம கனவு என்று காண்கின்றோமே, அது பொய் என்று கூறுவது தவறு. ஹலூசினேஷன் என்று கூறுகின்றோம், அதுவும் பொய் என்று கூறுவது தவறு. ஆகையினால் இந்த ஒப்பீடு தவறு என்கின்ற கருத்தில் பகவான் அந்த சாப்டர்ல கூறியிருந்தார். அப்ப அந்த ட்ரீம் பத்தி பகவான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். கனவுகள் காண்கின்றோம், கனவுகள் எப்படி ஏற்படுகின்றன மனிதனுக்கு, அந்த கனவுகளில் காணப்படும் விஷயங்கள் எவ்வளவு தூரத்திற்கு உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்வது, அதற்கும் ரியாலிட்டிக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா டீல் பண்ணியிருந்தார் பகவான். அதுல ஒரு கருத்தை கூறியிருந்தார். ஏன்னா அந்த கருத்தை ஒட்டிய கருத்து தான் இந்த பிரஷ்னோபனிஷத்துல கூறப்படுகின்றது. என்ன கூறியிருந்தார் பகவான், அதை சற்று நாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். என்ன கூறியிருந்தார், நம்முடைய கனவு எந்த தளத்தில் இருந்து வருகின்றது என்பதை பொறுத்து அதனுடைய உண்மைத்தன்மை நிச்சயிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். நம்மளுடைய கனவு எந்த தளத்தில் இருந்து வருகின்றது என்பதை பொறுத்து அதனுடைய உண்மைத்தன்மை நிச்சயிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய சப்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய கனவுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த கால பதிவுகள் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். மோஸ்ட்லி சப்கான்ஷியஸ் பிளேன்லேருந்து வர்றதெல்லாம். சில சமயம் பகவான் என்ன கோருகின்றார், நம்முடைய கனவுகள் எந்த தளத்தில் இருந்து வருகின்றது என்றால், அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட் என்று கூறுகின்றோமே, அதிலிருந்து சற்று உயர்வான தளமாக கருதப்படுகின்ற சப்லிமினல் ஸ்டேட். சப்லிமினல் ஸ்டேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிகவும் ஒரு சூஷ்மமான நிலையில், உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய தளம், அதுதான் சப்லிமினல் ஸ்டேட் அப்படிங்கிறது. நம்ம அதாவது பகவான் 3 விதமாக கூறுகின்றார். நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், நம்ம மேற்புறத்துல இருக்கிறது. அப்புறம் சப்கான்சியஸ், அடி உணர்வு தளம். அதுக்கு அடுத்தது சப்லிமினல் ஸ்டேட். சப்லிமினல் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூஷ்மமான ஒரு தளம், அது நமக்கு உள்ளே மாத்திரம் இருப்பதல்ல. அந்த தளம் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்குள்ளே மாத்திரம் அது இருப்பது அல்ல, இந்த பிரபஞ்ச ரீதியில் உள்ள அந்த அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கும் அந்த தளம் தான் சப்லிமினல் ஸ்டேட் அப்படிங்கிறது. சப்லிமினல் மைண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கின்றது என்றால், அது பிரபஞ்ச ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மனங்களுடன் தொடர்பில் இருக்கின்றது, மனோதளத்துடன் தொடர்பில் இருக்கின்றது. அதைத்தான் இன்னர் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னர் மைண்ட், சப்லிமினல் மைண்ட், இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்கும் சொற்கள். இந்த இன்னர் மைண்ட், அதில் அந்த சப்லிமினல் மைண்ட், அந்த தளத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் எல்லாமே பகவான் என்ன கூறுகின்றார், உண்மைத்தன்மை வாய்ந்தவைகளாக இருக்கும் அப்படிங்கிறார். அந்த சப்லிமினல் பிளேன்லேருந்து தளத்திலிருந்து மைண்ட், சப்லிமினல் மைண்ட் அதோட அசோசியேட் பண்ண அந்த தளத்திலிருந்து பெறக்கூடிய கனவுகள் எல்லாமே உண்மைத்தன்மையை வாய்ந்தவைகளாக இருக்கும் அப்படிங்கிறார்.
எதற்காக அந்த அங்கு அங்கு வந்து அந்த அந்த அவ்வாறு கூறினார் என்றால், கனவுகள் எல்லாமே பொய்ன்னு நம்ம டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். கனவுகள் எல்லாமே ஒரு பொய்யான அமைப்புன்னு டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நமக்கு நேரடியாக ஒரு மனிதன் கண்களை திறந்து கொண்டு உண்மையை தரிசிக்கின்றானோ, அதே போல ஒரு மனிதன் கனவு காணும் பொழுது அவன் எந்த தளத்தில் இருந்து அந்த கனவு காணுதல் என்கின்ற அனுபவத்தை அடைகின்றானோ, அதை பொறுத்து அவன் அதனுடைய உண்மைத்தன்மை அமைகின்றது அப்படிங்கிறதுல அதை கூறியிருந்தார். அதே கருத்து தான் எங்கும் கூறப்படுகின்றது. இந்த பிரஷ்னோபனிஷத்திலையும் அதே கருத்து தான். நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் சரி, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய மனதினுடைய அந்த அமைப்புகள், செயல்பாடுகள் எல்லாமே வந்து வெளி உலகத்திலிருந்து அந்த சட தளத்திலிருந்து வேண்டுமென்றால் அவைகள் ஒரு விலக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், அவைகள் உள் உள் அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த தளத்தில் எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டு இருக்கின்றன. நம்மளுடைய இன்னர் மைண்ட் எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. அவுட்டர் மைண்ட் தான் வந்து அந்த பிசிக்கல் பிளேன்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்குது. இன்னர் மைண்ட் வந்து எப்பொழுதுமே தன்னை அந்த ஒரு செயல்படும் நிலையில்தான் இருக்கின்றது. தான் விழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் என்ன அனுபவங்களை அது எதிர்கொண்டதோ அதை மீண்டும் அது அந்த உறங்கும் நிலையிலும் அந்த அனுபவங்களை அது அசை போடுகின்றது. இட் ரீலிவ்ஸ் வாட் வாஸ் லிவ்ட் பிஃபோர் இன் த பிசிக்கல் வேர்ல்ட், இன் த வேக்கிங் கண்டிஷன். அதே போல எவையெல்லாம் நம்மால் இந்த ஒரு நம்முடைய புறக்கண்களால் பார்க்கவில்லையோ, பார்க்க முடியவில்லையோ, பிசிக்கல் ஐஸ், அதை அந்த உண்மைகளை கனவுகளின் மூலமாக நம்மால் காண முடியும் அப்படிங்கிறார். அதே போல நம்முடைய புறச்செவியினால் எந்த ஒலிகளை நம்மால் கேட்க முடியலையோ, அந்த ஒலிகளை நம்மால் நம்மளுடைய அந்த இன்னர் மைண்ட், அகமனம், அகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனம், அது கேட்க முடியும் என்று இங்கு கூறப்படுகின்றது. அதே போல அதற்கென்றும் ஒரு ஞாபகம் சக்தி உண்டு. இட் ஹாஸ் a மெமரி. எப்படி என்றால், எவையெல்லாம் இருந்தவையோ எவையெல்லாம் இருந்தவையோ அது குறித்த அந்த ஞாபகமும் அதற்கு உண்டு. அதே போல எவையெல்லாம் இல்லாதவையாக இருந்ததோ அது குறித்த மெமரி, அது குறித்த அந்த ஞாபகமும் அதற்கு உண்டு. ஏனென்றால் புறத்தில் ஒரு விஷயம் இல்லாதது போல் இருக்கலாம், ஆனால் அது அந்த அது அது அகத்தில் இருப்பதால் அது குறித்த அந்த ஞாபகமும் அதற்கு இருக்கின்றது. அதனால் நம்முடைய இன்னர் மைண்ட், புறமனம் வந்து சர்ஃபேஸ் மைண்ட், உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் மைண்ட் வந்து அதனுடைய பார்வை வந்து பார்த்தோம் என்றால் இட் இஸ் ஃபார் ரேஞ்சிங், ரொம்ப எல்லை கடந்து இருக்கக்கூடியது. அது வெறும் அந்த சடரீதியான அந்த எல்லைக்குள் மாத்திரம் அது இருப்பது இல்லை. அது சட தளங்களையும் தாண்டி அந்த சூட்சும தளங்கள், சட்லர் பிளேன்ஸ், அவைகளையும் அது தழுவி இருக்கின்றது. இந்த இந்த தளங்களை நாம் கனவு காணும் பொழுது இந்த தளங்களில் நாம் பிரவேசிக்கின்றோம் என்று இங்கு கூறப்படுகின்றது. ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இங்க இந்த உபநிடத்தில் என்ன கூறப்படுகின்றது என்றால், நம்மால் புறக்கண்களால் இந்த சடதளத்தில் எவையெல்லாம் நாம் காணவில்லையோ அவைகள் அனைத்தையுமே உயர் தளங்களில் நம்மால் நம்முடைய அந்த இன்னர் மைண்ட் அதன் மூலம் காண முடியும், நம்மளுடைய சப்லிமினல் மைண்ட் அதன் மூலமாக காண முடியும் என்று பகவான் இங்க உபனிஷத்தில் கூறப்படுகின்றது.
இதனுடைய ஒட்டிய கருத்தும் இந்த பின்னாடி வரக்கூடிய டெக்ஸ்ட்ல வருது. இந்த இதனுடைய அடிப்படை எசன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இன்னர் மைண்ட், நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் மைண்ட் எவையெல்லாம் நம்மால அந்த சர்ஃபேஸ் மைண்ட்ல வந்து நம்மால பார்க்க முடியலையோ, எந்த உண்மைகளை நாம் காண தவறுகின்றோமோ அந்த உண்மைகளை நம்மளுடைய இன்னர் மைண்ட் மூலமாக ஈவன் உறங்கும் நிலையிலும் நாம் அந்த உண்மைகளை அடைகின்றோம். ஏனென்றால் அதனுடைய எல்லை வந்து பறந்து விரிந்தது. வெறும் சடதளத்தில் மாத்திரம் அது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை என்று பகவான் இங்கு உபநிடத்தில் கூறப்படுகின்றது. அடுத்தது போலாம். Mahopanishad 5.2. To dwell in our true being is liberation. The sense of ego is a fall from the truth of our being. Fall. Our true being is the soul, which is a portion of the divine. To break out from our normal state of superficial, limited, bounded consciousness involved in nature and live in the soul is our liberation. The consciousness of the soul is unbounded, free, immortal. To enter into it, participate in it, and dwell in it is true liberation. To stay confined within the limits of our external self, within the walls of separation from others and from the divine, is slavery to nature dominated by ego, cast in ignorance. It is the ego that creates the sense of division from the all-pervading truth of the divine, and hence it is the cause of our fall from the divine truth of unity. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இங்கே பகவான் ஈகோ குறித்த ஒரு சைட்டேஷன் மகோபனிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளார். இதில் எப்படி நம்ம இந்த ஈகோ, நான் என்கின்ற அந்த தன் உணர்வு, அதில் நாம் சிறைப்பட்டுள்ளோம். எப்பொழுது நம்ம அதிலிருந்து விடுபடுகின்றோமோ, விடுபட்டு நாம் நம்முடைய உண்மையான அந்த ட்ரூ செல்ஃப், நம்ம இப்போ இருக்கிறது ஈகோ செல்ஃப்ல இருக்கிறோம். இந்த ஈகோ செல்ஃப்லேருந்து ட்ரூ செல்ஃப், நம்முடைய அந்த சோல், ஆன்மன், எப்பொழுது அதில் வாழ துவங்குகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான அந்த லிபரேஷன். லிபரேஷன் முக்தின்னு இங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. லிபரேஷன் என்றால் ஃப்ரீ ஃப்ரம் த ஃப்ரீ ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் ஈகோ, அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம இங்க. அப்போ அதுதான் உண்மையான ஒரு வாழ்வு அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் என்றால், நம்மளுடைய ட்ரூ பீயிங், உண்மையான அந்த மனிதனுடைய உண்மையான அந்த சொரூபம் என்பது ஆன்மன் தான். For true being is a soul, which is a portion of the divine. நம்மளுடைய இயல்பு எப்படி அமைந்துள்ளது என்றால், ஒரு மேம்போக்கான மேற்புறத்திலும், ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையிலும், ஒரு குறுகிய நிலையிலும் நம்மளுடைய உணர்வு நிலை அவ்வாறுதான் ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் செயல்படுகின்றது. ஆகையினால் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு அந்த ஆன்மனில் வாழ்வது என்பதுதான் உண்மையிலேயே அந்த லிபரேஷன் என்பது. இதிலிருந்து விடுதலை என்பது, அறியாமையிலிருந்து விடுதலை என்பது லிவிங் இன் ஈகோலேருந்து டு லிவ் இன் த சோல். ஆன்மனில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை வந்து அது எல்லை கடந்தது. ஏனென்றால் அது பரம்பொருளுடன் தொடர்பில் இருப்பதால் அது எல்லை கடந்தது. எதற்கும் அது கட்டுப்பட்டு இருப்பதில்லை, சாஸ்வதமானது. இந்த மனிதனுடைய அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ செல்ஃப் தான் வந்து
அவனுடன் அழிந்து போகக்கூடியது. வேறஸ் அவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்மன், அதனுடைய உணர்வு நிலை என்பது எதற்கும் கட்டுப்படாதது, எல்லை கடந்தது, சுதந்திரமாக இருப்பது, சாஸ்வதமானது. ஆகையினால் ஒரு மனிதன் அதில் வாழ துவங்கினாள் என்றால் அதுதான் ட்ரூ லிபரேஷன். இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அதனுடைய எல்லைக்குள் கட்டுப்பட்டு இருப்பதும், ஏனென்றால் அது புறத்தில் வாழும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் நாம் ஆன்மனில் வாழ்வதில்லை, நம்முடைய ஈகோவில் வாழ்கின்றோம். ஈகோ என்றாலே என்ன என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்மை மற்றவரிடம் இருந்து பிரித்துக் கொள்கின்றோம். தேர் இஸ் a சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ஒரு சுவரை எழுப்புகின்றோம், அதன் மூலமாக பிரித்துக் கொள்கின்றோம். எல்லா மனிதர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஆகையினால இந்த புறத்தில் வாழும் பொழுது அவ்வாறு தான் இருக்கின்றோம். அதை பகவான் எவ்வாறு இங்கே இது உபநிடத்தில் எவ்வாறு கூறப்படுகின்றது என்றால், அது வந்து ஒரு ஸ்லேவரி டு நேச்சர், ஒரு அடிமைப்பட்டுள்ளோம். அங்க வந்து எது டாமினேட் பண்றது, எது மேலோங்கி செயல்படுகின்றது என்றால் மனிதனுடைய ஈகோ. அறியாமையில் உழல்கின்றோம். இந்த பிரிவினையை யார் ஏற்படுத்தியது என்றால் இட் இஸ் எ ஈகோ. ஈகோ தான் வந்து மற்ற மனிதன் வேறு நான் வேறு என்று என்கின்ற ஒரு பிரிவினையை, ஒரு சோற்றை எழுப்புகின்றது. அதனால்தான் தான் இந்த சென்ஸ் ஆஃப் டிவிஷன். ஏனென்றால் அந்த பேருண்மை என்பது எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது. அது வந்து இட் இஸ் யூனிவர்சல். அது வந்து அது பாகுபாடுபடுத்துவது கிடையாது. ஆல் பர்வேடிங் ட்ரூத்ஸ் ஆஃப் த டிவைன். டிவைன் மெய்ப்பொருள் என்பது எல்லாருக்கும் வந்து யூனிவர்சலா இருக்கக்கூடியது. அது வந்து இட் டசன்ட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் பீப்புள். பட் ஹியூமன் மைண்ட் தான் வந்து இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் டிவிஷன், ஹியூமன் ஈகோ. ஆகையினால் இங்கே என்ன ஒரு உண்மை கூறப்படுகின்றது என்றால், அந்த ஒருமை என்கின்ற அந்த தெய்வாம்சம், டிவைன் ட்ரூத் ஆஃப் யூனிட்டி, ஒருமை என்கின்ற அந்த தெய்வீக உண்மை, டிவைன் ட்ரூத் ஆஃப் யூனிட்டி, அதிலிருந்து நாம் ஏன் வீழ்ந்துள்ளோம் என்றால் அதற்கு காரணம் இந்த ஈகோ. ஆகையினால் அந்த ஈகோவினுடைய அம்சத்தை இந்த உபநிடதம் விளக்குகின்றது. It is a cause of our fall from the divine truth of unity. அடுத்தது பார்க்கலாம். Rigveda 10.5.1. One in many births, a single ocean, holder of all streams of movement, sees our hearts. The One. The Divine Being is seated in each one of us as the indweller. He is ever the same in essence across the many births through which he manifests. All moments in life proceed from this center. He initiates and presides over all the lines of effectuation of his will in each life. Dwelling at the core, he beholds all that rises in our being. Nothing escapes his eye. All is his self-experience. Sri M.P. Pandit, Legends in the Life Divine, page 137 to 139, Dipti Publications. Thank you. The immanent divine அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். இம்மானன்ட் டிவைன் அப்படிங்கிறது அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த டிவைன். அதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாசம் செய்யும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. டிவைன் பீயிங் இஸ் சீட்டட் இன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அஸ் எ இன்ட்வெல்லர். நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. இது குறித்து நிறைய ரெஃபரன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மாற்றம் அடைவதில்லை. இட் இஸ் இம்யூட்டபிள் இல்லையா? இட் இஸ் சம்திங் விச் இஸ் அ கோர் ஆஃப் அஸ், பட் இட் இஸ் அ சேம்.
எத்தனை பிறவிகள் இருந்தாலும் சரி, அது அதுவாகத்தான் இருக்கின்றது. அது மாற்றமே அடைவதில்லை. இட் இஸ் இம்யூட்டபிள், ஸ்டேபிள் அண்ட் இம்யூட்டபிள். எத்தனை பிறவிகள் இருந்தாலும் அது மாறுவதில்லை. அந்த புற அமைப்புகள் தான் மாறுகின்றது, அது மாறுவது இல்லை. வாழ்வினுடைய எல்லா இயக்கங்களும் இந்த மையத்தில் இருந்துதான் துவங்குகின்றன. ஆன்மன், அந்த செல்ஃப், த டிவைன் இன்ட்வெல்லர் என்கின்ற அமைப்பிலிருந்துதான் வாழ்வினுடைய அனைத்து இயக்கங்களும் தோன்றுகின்றன. அதே போல இந்த வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எதனால் துவக்கப்படுகின்றது, எது அவைகளை அவைகளுக்கு தலைமையேற்று நடத்துகின்றது என்றால், இந்த இயக்கங்களுக்கு அந்த டிவைன் இன்ட்வெல்லர், நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் இன்ட்வெல்லர், உள்ளே வசிக்கும் அந்த தெய்வீக அம்சம், தெய்வீக அமைப்பு, அதனுடைய சங்கல்பம் தான் அனைத்தையுமே வழி நடத்துகின்றது. நம்முடைய ஜீவனில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அதுதான் அதற்கு பின்னால் இருந்து ஆதரவாக இருக்கக்கூடியது அந்த ரியல் டிவைன் எலிமெண்ட் தான், டிவைன் இன்ட்வெல்லர். ஆகையினால் எதுவுமே அதனுடைய கண்களில் இருந்து தப்புவது இல்லை. அந்த புறத்தில் ஏற்படும் அனுபவங்கள்லாம் பார்த்தோம் என்றால் அது முரண்பட்ட அனுபவங்களாக இருக்கலாம், இனிமையான அனுபவங்களாக இருக்கலாம், கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், துயரமான அனுபவங்களாக இருக்கலாம். எல்லாமே அதனுடைய அனுபவங்களாகத்தான் கருதப்படுகின்றன. ஆல் இஸ் இஸ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேர் இஸ் எ செல்ஃப். ஸோ 3 விஷயங்களை பகவான் இங்க குறிப்பிட்டுள்ள அந்த உபநிடதங்கள், அப்புறம் ரிக்வேதத்தில் இருந்து குறிப்பிட்டுள்ளார். ஒன்று, ஃபர்ஸ்ட் பார்த்தது த ஆஸ்பெக்ட் ஆஃப் மைண்ட். மைண்ட்ல இருக்கு, மைண்ட்ல இன்னர் மைண்ட். இது ஒரு ஆஸ்பெக்ட் பகவான் இங்க மேற்கோள் காட்டியுள்ளார். அப்புறம் அந்த ஃபால் ஃப்ரம் ஒன்னஸ் இன்டு டிவிஷன். ஃபால் ஃப்ரம் ஒன்னஸ் இன்டு டிவிஷன் எதனால் ஏற்படுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய ஈகோ என்கின்ற அந்த தன்முனைப்பு, அதனால் ஏற்படுகின்ற அந்த ஃபால், ஒருமையிலிருந்து அந்த பிரிவுபட்ட நிலைக்கு வீழ்ச்சி எதனால் ஏற்படுகின்றது என்றால், அந்த ஈகோ என்கின்ற அமைப்பினால் ஏற்படுகின்றது. மூன்றாவது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே அதுதான் சாஸ்வதமாக அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஒருமையாக ஏகமாக இருக்கக்கூடியது, த ஒன், த செல்ஃப். அதுதான் எல்லா பிரிவுகளிலும், அதுதான் எந்தவித மாற்றங்களை அடையாமல் ஒரே மாதிரியாக இருப்பது. அதுதான் அனைத்திற்கும் காரணமாகவும் அனைத்திற்கும் ஆதரவு அளிப்பதாகவும் இருக்கின்றது. எதுவுமே அதனுடைய பார்வையிலிருந்து தப்புவது இல்லை. அனைத்துமே அதனுடைய அனுபவங்களாகத்தான் கருதப்படுகின்றது. இந்த 3 ஆஸ்பெக்ட் தான் பகவான் சைட்டேஷன்ஸா கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ஆஸ்பெக்டினுடைய பின்னணியில நம்ம இந்த லைவ் டிவைன் உள்ள போனோம்னா நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம். we can go to the first paragraph. Paragraph 1. The direct self-consciousness of the mental being, that by which it becomes aware of its own nameless and formless existence behind the flow of differentiated self-experience, of its eternal soul substance behind the mental formations of that substance, of itself behind the ego, goes behind mentality to the timelessness of an eternal present. It is that in it which is ever the same and unaffected by the mental distinction of past, present, and future. It is also unaffected by the distinctions of space or of circumstance. For if the mental being ordinarily says of itself, I am in the body, I am here, I was there, I shall be elsewhere, yet when it learns to fix itself in this direct self-consciousness, it is very soon perceives that this is the language of its changing self-experience,
which only expresses the relations of its surface consciousness to the environment and to the externalities. Thank you, sir. Thank you. Thank you. Explanation. Explanation. Yeah, please. Explanation. We have the direct self-consciousness of the mental being. It is by that the mental being becomes aware of its own nameless and formless existence behind the flow of a differentiated, that is, one experience is different from the other, self-experience. It is by that it becomes aware of its eternal soul substance behind the mental formations of that substance. It is by that it becomes aware of itself behind the ego. It goes behind the mentality to the timelessness of an eternal present. It is that in it which is ever the same and unaffected by the mental distinctions of past, present, and future. It is also unaffected by the distinctions of space or of circumstance. Ordinarily, our mental being says of itself, I am in the body, I am here, I am there, I shall be elsewhere. But when it learns to fix itself in this direct self consciousness, it very soon perceives that this is the language of its changing self experience. It only expresses the relations of its surface consciousness to the environment and to externalities. Thank you, sir. Thank you. போன சாப்டர்ல ஒரு கருத்து பார்த்தோம். The mental being, மனோமய ஜீவன் வெளியில் உள்ள உலகத்திலிருந்து எவ்வாறு தகவல்களை பெற்றுக்கொள்கின்றது, எவைகளையெல்லாம் கருவிகளாக உபயோகிக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல முக்கியமா மெமரி என்பது ஒரு சாதனமாக பயன்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு மனதிற்கு மெமரி இல்லை அப்படின்னா அவனுக்கு கஷ்டம். தொடர்ச்சியை ஏற்படுத்துவது அது மெமரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சாதனம். அதே போல மனம் என்றாலே சிந்தனை செய்கின்றோம், எண்ணங்கள், தாட்ஸ். இது ஒரு சாதனமாக, ஒரு கருவியாக மனிதனுக்கு உபயோகப்படுகின்றது. அதே போல இமேஜினேஷன், கற்பனை என்பதும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் ஒரு அவசியமான கருவியாகத்தான் கருதப்படுகின்றது. அப்புறம் ஐடியாஸ், எண்ணங்கள், அந்த எண்ணத்தை ஒட்டிய திட்டங்கள், கருத்துருவாக்கங்கள், இவைகளும் ஒரு மனித மனதிற்கு தேவைப்படுகின்றது. இவையெல்லாம் பார்த்தோம். மெமரி, தாட், இமேஜினேஷன், ஐடியா, இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், புலன்களின் மூலம் கிட்டக்கூடிய தகவல்கள், சென்சரி பர்செப்ஷன். ஸோ இந்த விஷயங்கள் மூலமெல்லாம் நம்மளுடைய மனம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அது தனக்குள் பெற்றுக்கொள்கின்றது இல்லையா? ஒரு மனிதனுக்கு மனம் எப்படி வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கின்றது அப்படின்னா இந்த சாதனங்களின் மூலம் தொடர்பு கொள்கின்றது. மெமரி, தாட், இமேஜினேஷன், ஐடியா, கருத்துருவாக்கங்கள், அப்புறம் ஐம்புலன்களின் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள், சென்சரி பர்செப்ஷன்ஸ். இதெல்லாம் பகவான் எவ்வாறு கூறியிருந்தானா, என்ன கூறியுள்ளார் அதுக்கு இவைகள் குறித்து? இவைகள் எல்லாம் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். தே ஆர் ஆல் டிவைசஸ்னா கருவி.
இதன் மூலமாக வேறொன்றை சாதித்துக் கொள்வது, டிவைசஸ். அதே சமயம் பகவான் வேறொரு கருத்தையும் கூறியிருந்தார். என்ன அப்படின்னா, டிவைசஸ்னா அது ஒரு உபசாதனமாக பயன்படுத்தி ஒன்றை நிறைவேற்றுதல், ஒன்றை சார்ந்து இருத்தல்னு அர்த்தம். அதுதான் டிவைஸ். ஒன்றை சார்ந்து இருத்தல். ஆனா பகவான் வேறொரு கருத்தை கூறியிருந்தார். என்ன கூறியிருந்தார்? ஒரு மனிதனுடைய மனதிற்கு வேறொரு திறனும் உண்டு. அது என்ன? அதுதான் டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ். டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? அந்த உபநிடத்தில் என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஆன்மன் என்கின்ற அந்த டிவைன் எலிமெண்ட் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். எல்லார்கிட்டையும் அந்த இன்ட்வெல்லிங் டிவைன் எலிமெண்ட் அது எல்லாரிடமும் இருக்கின்றது அப்படிங்கிறது பார்த்தோம். ஆன்மன் செல்ஃப் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். இந்த செல்ஃப் குறித்த உணர்வு நிலை ஒரு மனிதனுடைய மனதிற்கு எப்படி கிட்டுகின்றது என்றால், அது இத்தகைய த டிவைசஸ் சொன்னோம் இல்லையா, அது மூலமாக கிட்டுவது இல்லை, அது நேரடியாக கிட்டுகின்றது அப்படிங்கிறார். ஸோ டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு, அந்த அம்சம் இட் இஸ் நாட் எ டிவைஸ். டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த மைண்ட் இஸ் நாட் எ டிவைஸ் அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். அது தனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மனை நேரடியாக உணர்ந்து கொள்வது. இது எல்லோருக்கும் இருக்கின்றது அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்கின்றார்? நம்ம புற மனதில் இருப்பதனால நம்ம இது குறித்த ஞானத்தை நாம் அடைவது இல்லை. நம்ம அந்த மைண்டை புற மனதை அமைதியாக்கி உள்ளே சென்றால் நம்மால உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப்பர் செல்ஃப் அதனுடன் நம்ம தொடர்பு கொள்ள முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் அதை எப்படி அறிகின்றோம் என்றால், ஒரு மனிதனுக்கு கிட்டும் நேரடியான அது குறித்த உணர்வு நிலை, டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த மென்டல் பீயிங், அதன் மூலமாகத்தான் அறிகின்றோம். ஸோ அது சாத்தியம் அப்படிங்கிறார். இதன் மூலமாக என்ன உணர்கின்றோம் என்றால், ஏனென்றால் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு? அதுக்கு பெயர் கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஆன்மனுக்கு பெயர் கிடையாது, வடிவம் கிடையாது. நேம்லெஸ் அண்ட் ஃபார்ம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அது எப்படி இருக்கின்றது? வெளியில மாறுபட்ட அனுபவங்களை நாம் அடைகின்றோம். ஒரு மனிதன் புறத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்களை அடைகின்றான் என்றால், மாறுபட்ட அனுபவங்கள். ஒரு அனுபவத்திலிருந்து மற்றொரு அனுபவம் மாறுபட்டு காணப்படுகின்றது. டிஃபரன்ஷியேட்டட் அப்படிங்கிறார் பகவான். ஏன் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார்னா, அதாவது ஒரே ஒரு அம்சம்தான், ஒரே ஒரு உண்மைதான் பலவாறாக காணப்படுகின்றது. அதுதான் டிஃபரன்சியேஷன் பேரு. 2 வார்த்தைகள் பகவான் இந்த லைவ் டிவைன் புக்ல அடிக்கடி இந்த 2 வார்த்தைகளை உபயோகிக்கின்றார். அந்த 2 வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ளணும். டிஃபரன்சியேஷன் அண்ட் டிவிஷன் அப்படிங்கிறார். டிவிஷன் அப்படின்னா முற்றிலும் ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது. டிஃபரன்சியேஷன் அப்படின்னா டிஃபரண்ட் ஷேட்ஸ் ஆஃப் த சேம் கலர். அதுதான் டிஃபரண்ட் ஷேட்ஸ் ஆஃப் த சேம் கலர். ஒரே விஷயத்த அதனுடைய பல்வேறு நிறங்களில் பார்த்தல், அதுதான் இங்க வித்தியாசம். ஸோ அத்தகைய மாறுபட்ட அனுபவங்களை அது அடைந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் எப்படி இருக்கின்றது என்றால், இவை எவற்றினாலும் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கின்றது. ஸோ இது குறித்த உணர்வு நிலையை நமக்கு அந்த டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த மென்டல் பீயிங் அதனால்தான் கிடைக்கின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அந்த ஆன்மன், இட்டர்னல் சோல் சப்ஸ்டன்ஸ், நம்மளுடைய மேற்புற மனதில் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. மேற்புற மனதில் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அது மாறக்கூடிய அமைப்புகளாக இருக்கின்றன. காலத்திற்கு உட்பட்டு, இடத்திற்கு உட்பட்டு மாறக்கூடிய அமைப்புகளாகத்தான் நம்முடைய மேற்புற மனதில் ஏற்படும்
உருவாக்கங்கள் காணப்படுகின்றன. ஆனால் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பொருள் எப்படி இருக்கின்றது என்றால் அது சாஸ்வதமாக இருக்கின்றது. எப்பொழுதுமே எந்த விதமான மாற்றத்திற்கும் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றது. இது குறித்த அந்த புரிதல் நமக்கு எதன் மூலம் கிட்டுகின்றது என்றால் த டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம புற மனதில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம we are all driven by ego. Most of the human beings புறமனதில் தான் வாழ்கின்றோம். நம்ம எது நம்ம இயக்குகின்றது என்றால் நம்முடைய அந்த நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு, ஈகோ. அதாவது ஈகோ என்றால் நம்ம எதிர்மறையாக இங்கு எண்ணக்கூடாது. ஈகோ என்றால் அகங்காரம் என்று தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது மொழிபெயர்க்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஈகோ என்பதை பகவானும் சரி ஸ்ரீ அன்னையும் எவ்வாறு கூறுகின்றார் என்றார், என்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டும் அந்த என்னுள் உள்ள அந்த அமைப்பு தான் ஈகோ. அப்படிதான் சொல்றாங்க மதர். ஈகோ வேற, ஈகோயிசம் வேற. ஈகோயிசம் தான் இந்த அகங்காரம் அதனுடைய விளைவுகள்லாம் உருவாக்குகின்றது, நான் பெரியவன் அப்படிங்கிறது. அதற்கு அது ஈகோயிசம் வர்றதுக்கு எது அடிப்படையாக காரணமா இருக்கு அப்படின்னா அந்த ஈகோன்னு என்ன அர்த்தம்னா ஐ எம் செப்பரேட் ஃப்ரம் த அதர் அப்படிங்கிற அதுதான் அந்த உணர்தான் நான் தன் உணர்வு நிலை. அதுதான் அந்த ஈகோ அப்படிங்கிறது. ஆனா அந்த ஈகோக்கு பின்னாடி ஈகோ செல்ஃப் அப்படிங்கிறது இட் இஸ் அவர் ஃபால்ஸ் செல்ஃப். ஈகோ செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய உண்மையான செல்ஃப் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லிவ் இன் தர் ஈகோ செல்ஃப். பட் ரியல் செல்ஃப் எப்படின்னா அந்த ஈகோக்கு பின்னாடி இருக்கின்றது ரியல் செல்ஃப். அதை எவ்வாறு ஒரு மனிதன் கண்டறிய முடியும் என்றால் தன்னுடைய புற மனதில் சர்ஃபேஸ் மைண்ட்ல இருந்தா முடியாது. சர்ஃபேஸ் மைண்ட்ல இருந்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி அவன் எல்லாமே இந்த டிவைசஸ் மூலமா தான் என்ன அனைத்தையும் கண்டுகொள்கின்றான். தன்னுடைய ஐம்புலன்கள், தன்னுடைய மெமரி, தன்னுடைய தாட்டு, எண்ணங்கள் இப்படிதான் கண்டுபிடிக்கிறான். வேற இந்த டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அந்த 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 ஒரு நேரடியான உணர்வு நிலை, ஆன்மன் குறித்த நேரடியான உணர்வு நிலை ஒருவருக்கு இருக்கும் பொழுது அவரால் தன்னுடைய ஈகோ, அதுக்கு பின்னால் உள்ள அந்த ரியல் செல்ஃப், அது குறித்த ஒரு உணர்வு நிலையை ஒரு புரிதலை அவர் அடைகின்றார். ஏனென்றால் அது அந்த அந்த எந்த நிலையில் இருக்கின்றது என்றால் அது காலத்தை கடந்த நிலையில் இருக்கிறது. எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. அது நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது, அனைத்துமே பகுத்து பார்க்கின்றது. மைண்ட் கிரியேட்ஸ் டிவிஷன்ஸ். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று இட் கிரியேட்ஸ் டிவிஷன்ஸ். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் பார்த்தோம் அப்படின்னா இட் டசன்ட் கிரியேட் எனி டிவிஷன். இட் லிவ்ஸ் இன் எட்டர்னிட்டி. அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை பகவான் இங்க கூறுகின்றார். இப்ப ஆர்டினரியா நம்ம ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் நாம் வெகுவாக நம்முடைய சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுகின்றோம். சூழ்நிலைகள், புற சூழ்நிலைகள், நாம் இருக்கக்கூடிய இடம், இதனால் பாதிக்கப்படுகின்றோம். இந்த சாதகமான சூழ்நிலையில ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் எல்லாருமே இருக்கிறோம். அதுல இருந்து நம்ம வெளியே போகும்பொழுது we feel very uneasy. இன்னும் சில பேருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போனா அவங்களுக்கு தூக்கம் வராது. they will feel very insecure. இதெல்லாம் நம்ம இத்தகைய அனுபவங்களை ஒரு மனிதன் அடைகின்றான். இது எதனால் ஏற்படுகின்றது என்றால் பகவான் இங்க என்ன கோருகின்றார், இந்த டிஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அதாவது இடத்தினாலும் சூழ்நிலைகளாலும் ஏற்படக்கூடிய அந்த பாகுபாடுகள், டிஸ்டிங்ஷன்ஸ், இதனால் எது பாதிக்கப்படுகின்றது, நம்முடைய புறமனம் தான் பாதிக்கப்படுகின்றது. ஆகையினால் நமக்கு இத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டால் நம்ம எதை உணர வேண்டும் என்றால் we are living in our surface consciousness அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதனால்தான் நம்ம இதனால் பாதிக்கப்படுகின்றோம். சில சூழ்நிலைகளை சாதகமான சூழ்நிலைகளாக கருதுகின்றோம், சில சூழ்நிலைகளை பாதகமான சூழ்நிலைகளாக கருதுகின்றோம்.
ஆனால் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ரியல் செல்ஃப் அது வந்து இத்தகைய ஒரு மாறுபாடுகளினால் அது பாதிக்கப்படுவது இல்லை. It remains unaffected by the distinctions of space or of circumstance. நாம எப்படி சொல்றோம்? நான் வந்து இந்த உடலில் இருக்கின்றேன், இங்கே இருக்கின்றேன், போன வாரம் வந்து வேற ஒரு இடத்தில் இருந்தேன், அடுத்த வாரம் வந்து வேற ஒரு இடத்தில் இருக்க போகின்றேன் என்று we create distinctions. ஒரு வேறுபாடு பாகுபாடுகளை உண்டு பண்ணுகின்றோம். ஆனால் நாம் நம்மை நம்மளுடைய ஆன்மனில் இருத்தி வாழ துவங்கும் பொழுது, நம்மளுடைய புறமனதில் வாழாமல் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனில் நம்மை நிலைநிறுத்தி வாழ துவங்கும் பொழுது, நாம் சொன்ன அந்த மேற்சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எது குறித்த அனுபவங்களாக காணப்படுகின்றன என்றால், நம்முடைய மேற்புற உணர்வு நிலை, அதனுடன் தொடர்புள்ள அதனுடைய சூழ்நிலை, வெளிப்புற அமைப்புகள், அதனுடன் ஏற்பட்ட அனுபவங்களின் காரணமாகத்தான் நாம் இவ்வாறு கூறுகின்றோம். நான் இங்கிருந்தேன், போன வாரம் இங்க இருந்தேன், அடுத்த வாரம் இங்க இருப்பேன் அப்படின்னா சொல்றோம். இதை எதன் அடிப்படையில் கூறுகின்றோம் என்றால், நம்முடைய புறமனம் தன்னுடைய வெளிப்புற அமைப்புகளுடன் ஏற்படுத்திய அனுபவங்களின் காரணமாகத்தான் இத்தகைய கூற்றுகளை கூறுகின்றோம். உண்மையிலேயே man lives when he begins to live in his real self, அவன் அவ்வாறு கூற மாட்டான் அப்படிங்கிறார். Because he is living in eternity, he is living beyond space and time. The self lives beyond space and time. பட் இது நம்ம இப்போ ஒரு மனிதன் வந்து சாதாரண ஆர்டினரி ஸ்டேட் ஆஃப் இருக்கும்போது ப்ராக்டிக்கல் லைஃப்ல அது சாத்தியம் இல்லை. ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம வந்து நேச்சுரலி we have to make distinctions. இருந்தாலும் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அவ்வாறு இருந்தாலும் he should know the truth that there is something within him which is beyond all that அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட இருக்கணும் அப்படிங்கிறார். நோ டவுட் இதெல்லாம் வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். இந்த உண்மைகளை உணர்ந்து நடைமுறையில் செயல்படுத்துவது என்பது சாத்தியம் இல்லாமல் ப்ராக்டிக்கல் டிஸ்டிங்ஷன்ஸ்க்காக நம்ம சொல்றோம், இங்க இருந்தோம் அங்க இருந்தோம் அப்படிங்கிறோம். நேச்சுரலி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் அவுட்டர் என்வரன்மெண்ட் குறித்து தான் நம்ம சொல்றோம். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார்? the moment when one begins to live within, he will not be affected by the changing circumstances. அதுதான் பகவான் இங்க கூற வருகின்றார். The moment one begins to live within, he will not be affected by the external circumstances அப்படிங்கிறார். Because உள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அமைப்பு எதனாலும் பாதிக்கப்படாத ஒன்றுடன் நான் தொடர்பு கொள்கின்றான். Instead of being in connection, being in relationship with his surface mentality, he begins to live within himself, in his true self, which is not affected by the externalities அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Distinguishing these, detaching itself from these, it perceives that the self of which it is directly conscious does not in any way change by these outward changes, but is always the same, unaffected by the mutations of the body or of the mentality or of the field in which these move and act. It is in its essence featureless, relationless, without any other character than that of pure conscious existence, self-sufficient, and eternally satisfied with pure being, self-blissful. Thus, we become aware of the stable self, the eternal am, or rather the immutable ease, without any category of personality
or time. Thank you. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Once the mental being attains the direct self consciousness, it distinguishes and detaches itself from the relations of its surface consciousness to the environment. Then it perceives that the self of which it is directly conscious does not in any way change by these outward changes. It is always the same, unaffected by the mutations of the body, nor is it affected by the mentality or field in which these move and act. It is in its essence featureless, relationless, without any other character than that of pure conscious existence. It is self sufficient and eternally satisfied with pure being, self blissful. Thus, we become aware of the stable self, the eternal am, or rather the immutable is, without any category of personality of time. Thank you, sir. Thank you. For example, ரமண மகரிஷி பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே அவர் அவரை நேரில் சந்தித்தவர்களே என்ன கூறுகின்றார்கள், அவர் நம்மை பார்ப்பது போல தான் இருக்கும், ஆனா அவருடைய பார்வை எங்கோ பி லுக்கிங் அட் தி இட்டர்னிட்டி, எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சாஸ்வதமான பொருளின் மேல் தான் லைட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஆல் லிவ் இன் இட்டர்னிட்டி. அவங்களுக்கு இந்த புற சூழ்நிலையில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவதே இல்லை. பகவானே எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்வுல எதுவுமே புற சூழ்நிலைகள் ஒன்றுடன் ஒன்று மிகவும் முரண்பட்ட சூழ்நிலைகள். ஒரு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. பள்ளி பருவத்துல ஒரு இடம், அப்புறம் லண்டன்ல வேற ஒரு மாதிரி இடம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல வேற ஒரு மாதிரி சூழ்நிலை, இங்கு வந்த பிறகு பரோடா சமஸ்தானத்தில் வேறொரு விதமான சூழ்நிலை, அப்புறம் அதை விட்டுட்டு கல்கட்டா போய் அங்க வேறு விதமான சூழ்நிலை, அப்புறம் அலிப்பூர் பிரிசன்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க வேற ஒரு மாதிரி சூழ்நிலை. இம்மிடியட்டா அந்த இறைவனுடைய ஆணைக்கு ஏற்ப எதையுமே அடுத்த நிமிஷம் கூட யோசிக்காம சந்திரநாகூரை நோக்கி போகின்றார். அங்கு வேற ஒரு மாதிரி சூழ்நிலை. அங்க இருந்து பாண்டிச்சேரி போக சொல்கின்றார்கள். அங்க போவதற்காக கட்டளை பிறந்தது. அவர் எந்த விதமான மறு பேச்சு இல்லாமல் பாண்டிச்சேரிக்கு வருகின்றார். அங்க முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை. பாண்டிச்சேரியிலும் பார்த்தோம் அப்படின்னா டில் த மதர்ஸ் கம்மிங் அவருக்கு சூழ்நிலைகள் சாதகமா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் அவருடைய செல்ஃப் ஹி வாஸ் லிவிங் இன் செல்ஃப். அதனாலதான் அவங்கெல்லாம் புற சூழ்நிலைகளால பாதிக்கப்படுவதே இல்லை. சாதாரண மனிதன் அலைக்கழிக்கப்படுவான். வெரஸ் தோஸ் ஹூ லிவ் இன் த செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு இந்த புற சூழ்நிலைகளால் ஏற்படும் மாற்றங்கள் அதை பாதிப்பது இல்லையே என்ற கருத்து தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். அது அந்த ஆன்மன் குறித்த அந்த உணர்வு நிலையை அடைந்த பிறகு என்ன செய்கின்றது என்றால், அது தன்னை புற உணர்வினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த புறத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த தொடர்புகளுடன் தன்னை முற்றிலுமாக விடுவித்துக் கொள்கின்றது. அது அதற்குள் சிறைப்பட்டு இருப்பதில்லை அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், அது உள்ள இருக்கக்கூடிய அது ஆன்மனைத்தான் அது அறிகின்றது. இட் பர்சீவ்ஸ் தட் செல்ஃப் which it is directly conscious. அது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் புறத்தில் ஏற்படும் எந்த விதமான மாற்றங்களாலும் பாதிப்புக்கு உண்டாவது இல்லை. சின்ஸ் இட் இஸ் டச் வித் தட் செல்ஃப், புறத்தில் ஏற்படும் சூழ்நிலையினுடைய மாற்றங்கள் அதை பாதிப்பது இல்லை. ஒரு மனிதனுடைய உடல் மாறுபடும். நேற்று கூட நம்ம இந்த சத்சங்ல பகவா ஒரு அழகாக வெங்கடேசன் சார் சொன்னார். பகவானுடைய கருத்தை தான் நான் அங்கும் அவர் கூறியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு குழந்தை இருக்கின்றது. குழந்தை தான் வாலிப பருவம் எய்துகின்றது. அப்புறம் மிடில் ஏஜ், அப்புறம் முதுமை பருவம். ஆனா அதே குழந்தை தான். நான் இந்த பருவங்கள் மாறுவது குறித்து நாம் வருத்தப்படுவது இல்லை. அதே முதியவராக இருந்து அந்த முதியவர் இறக்கும் பொழுது வருத்தப்படுகின்றோம், கண்ணீர் விடுகின்றோம். என்ன காரணம் என்றால் நாம் உண்மையை காண தவறுகின்றோம். எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடியது ஒரே ஆன்மன் தான். அந்த முதியவர் மறைந்தாலும் பின்னொரு வேறொரு உடலை தாங்கி வரும் அந்த ஆன்மன் தொடரப் போகின்றது. இதை நாம் அறிவது இல்லை அப்படிங்கிற பகவான் கூறியோட கருத்தை தான் எடுத்து கூறியிருந்தார். ஆகையால் அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. உடலில் ஏற்படும் அந்த மாற்றங்களினால் அது பாதிக்கப்படுவதே இல்லை. மியூட்டேஷன்ஸ் ஆஃப் த பாடி. ஒரே உடல்ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பருவத்திலிருந்து வயோதிகர் ஆகும் வரை அதில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் ஒரு உடலை விட்டு வேறொரு உடலை எடுக்கும் பொழுது அந்த உடல் என்பது முற்றிலுமாக மாறுகின்றது. பட் அது மாறுவது இல்லை. The body changes, but it doesn't undergo any change. அதே போல எந்த விதமான மாறுபட்ட மனோபாவங்கள் ஏற்பட்டாலும் அதனால் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் மாறுவது இல்லை. மாறுபட்ட மனோபாவங்கள், மாறுபட்ட செயல்படும் களங்கள், ஃபீல்டு. ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரே மாதிரியான மனோபாவத்தில் இருப்பதில்லை, ஒரே மாதிரி செயற்களத்தில் அவன் செயல்படுவது இல்லை. இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் அவன் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் எந்த விதமான பாதிப்புக்கும் இவைகளால் உட்படுவது இல்லை. இது உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான அம்சங்கள் அற்றதாக இருக்கின்றது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நமக்கு. அம்சங்கள் அற்றது, எதையும் சார்ந்து இருப்பது இல்லை. அதுதான் பியோர் கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அது தன்னிறைவு அடைந்த நிலையில் இருக்கின்றது. இட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். சுயமாக ஆனந்தமான அந்த நிலையில் இருக்கின்றது. செல்ஃப் பிளிஸ்ஃபுல். அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேபிள் செல்ஃப், ரியல் செல்ஃப், இட்டர்னல் ஆம். ராதர் மாறுதல்களை அடையாத அது தத், இம்யூட்டபிள் ஈஸ், வித்தவுட் எனி கேட்டகரி ஆஃப் பர்சனாலிட்டி ஆர் டைப். இது உள்ள இருக்குது. பகவான் ஏன் இதெல்லாம் சொல்றார் அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோணுகின்றது, நம்முடைய புறத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஒரு பொய்யான அமைப்பாகவும், உள்ள இருக்கக்கூடிய இந்த ரியல் பீயிங் அது தான் மெய்யான அமைப்பாகவும் நமக்கு தோன்றுகின்றது. இது வேறு அது வேறு அப்படிங்கிற மாதிரி தோன்றுகின்றது. ஆனால் அவ்வாறு இல்லை. அதுதான் கூற வருகின்றார். இது அப்படி இப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு நிலை இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் நாட் டோட்டலி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த அவுட்டர் பர்சனாலிட்டி. அதுதான் பகவான் கூற வருகின்றார். நம்ம அந்த கருத்துக்களை நம்ம என்ன எது குறித்து பகவான் கூற போகின்றார் அப்படிங்கிறத நம்ம பேராகிராஃப் 2 and 3 பின்வரும் பேராகிராஃப்ல நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நாங்கள் இந்த ஏப்ரல் 17 வருகின்ற புதன்கிழமை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஏப்ரல் 17 ப்ரொஃபஸர் கேஆர் சீனிவாச ஐயங்கார் அவருடைய ஒரு மெமோரியல் லெக்சர் சென்னையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகின்றோம். அது மறைந்த புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கேஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர் ஒரு என்டோமெண்ட் கிரியேட் பண்ணி அவர் ஆரம்பித்தார். ஸோ அது நடத்தி கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு வருடமும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச்சாளர்களை அழைத்து பேசுவார்கள். இந்த வருடம் ஏப்ரல் 17 5:30 வச்சுருக்கோம். அது எங்கள் ஒயிட்ஸ் ரோட்லேயே நான் ஷேர் பண்ணுறேன் அந்த குரூப்பில். சென்னை வாசிகள் அவசியம் கட்டாயம் வாங்க. அதில் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தேவ்தீப் கங்குலி அப்படின்னு எனக்கு தெரியாது, பர்சனலாக தெரியாது. திஸ் ஹஸ் பின் அரேஞ்ச் பை அவர் சென்னை புதுச்சேரி சொசைட்டியில் ஏற்பாடு பண்ணாங்க.
பிரதீப் நரங்ஜிக்கு அவருக்கு தெரியும் போல இருக்கு. தேவ்தீப் கங்குலி அப்படின்னு அந்த இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் எஜுகேஷன்ல ஃபேக்கல்ட்டியா இருக்கிறாரு அவரு. அவர் வந்து பேசுறாரு. அவர் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன் நான். Coming of a spiritual age, sir. எஸ், த கமிங் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் ஏஜ் தான் அவர் பேசுறாரு. தேவ்தீப் கேங்குலி அப்படின்னு ஃபேக்கல்டி மெம்பர் ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் எஜுகேஷன், பாண்டிச்சேரி, அவர் பேசுறாரு. அப்புறம் தமிழ்ல வந்து ஆனந்தி துரை அவங்க பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சாவித்திரி வழங்கும் இனிமையும் இறைமையும் அப்படிங்கிற தலைப்புல அவங்க பேசுறாங்க. ஏப்ரல் 17 புதன்கிழமை ஈவினிங் 5:30க்கு. அந்த இடம் வந்து ரொம்ப ஈஸிலி லொக்கேட் பண்ணிடலாம். ஒயிட்ஸ் ரோட்ல இருக்கு. அதாவது எங்களோட இப்ப இருக்கிற சொசைட்டிக்கு பின்னாடி தான் இருக்குது. சென்னை வாசிகள், சென்னையில் இருக்கிறவங்க அவசியம் வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நான் அந்த நம்ம குரூப்லயும் நான் அந்த இன்விடேஷனுடைய இதை வந்து நான் ஷேர் பண்றேன். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.